நேற்று கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? நேற்று கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ராகு பகவானோட எப்படி தோற்றம், அவரோட தோற்றம் என்ன மாதிரி இருந்துச்சு, அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லக்னத்துக்கு ராகு வந்துட்டு எந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, என்ன மாதிரி பலனை செய்வார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா? நேற்று ஓரலா பார்த்தோம். இன்னையில இருந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா பார்க்க போறோம். முத ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். சரியா? இப்ப இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் வந்துட்டு லக்னத்தை வச்சு எப்படி ராகு பகவான் வந்து இயங்குறாரு. நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகு எந்த பாவகத்துக்குள்ள கோச்சாரத்துல வந்தாலும் அந்த பாவக பலனை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே தலைகீழாக திருப்புவார் அப்படின்னு. அதுவரை அந்த ஒரு பாவகத்துல ஒரு இயக்கம் இருந்திருக்கும். அதுவரை அவர் வந்துட்டு ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா, வெள்ளையும் ஜெல்லையுமா தெரிஞ்சிருப்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பரதேசி மாதிரி ஆயிடுவார். அதுவரை தாடியும் கிடியுமா இருப்பார். அவர் உள்ள வந்தோடனே ஆள் டிப்டப்பா நீட்டா மாறிடும். வித்தியாசம் புரியுதா? இதுதான். அதுவரைய படிக்கிற குழந்தை அப்ப படிக்காது. சரியா? அப்படியே தலைகீழ திருப்பிடுறது. ஓகேவா? அதுவரைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னும் நிறைய சம்பாதிப்பான். சரிங்களா? யாராவது மைக் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறவங்க வந்துட்டு பேசுங்க. ஓகேவா? டிஸ்டர்பன்ஸா இருக்கிறவங்க வந்துட்டு பேச வேண்டாம். வேற ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கோங்க. கிளாஸ் போலாமா? ஓகே சார். சங்கர் சாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் போலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இந்த இதுல பாருங்க, ராகு லக்னத்தின் அடிப்படையில் ராகுவின் செயல் என்னவா இருக்கு அப்படின்னா, 1, 5, 7, 9 ஆகிய பாவகத்தை தொடர்பு கொள்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டா? இப்போ ராகு பகவான் வந்துட்டு உதாரணமா இதான் லக்னம். இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இதைத்தான் நம்ம ஒண்ணுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ராகு ரிவர்ஸ்ல போகக்கூடிய பிளானட். அதனால இங்க இருந்து என்னணும், 1, 2, 4, 5. அதுக்கு அடுத்தது 5வது பாவகம் நமக்கு கணக்குல இருக்கு, ராகு தொடர்பு கொள்வார், அதனால 5 எடுத்துக்கோம். 6, 7வது பாவகத்தை நம்ம எடுத்துக்கிடணும், ராகு தொடர்பு கொள்வார். 8, 9 இந்த பாவங்கள்லாம் அவர் என்ன பண்றார், தொடர்பு கொள்றார். சரியா? மிச்ச பாவங்கள்லாம் தொடர்புல இருக்காரு. இந்த பாவங்கள்லாம் என்ன பண்ண போகுது, ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது. சரியா? இது இப்படி ஓரலாவும் எடுக்கலாம், இன்னொரு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமாவும் எடுக்கலாம். சம்பவம் இப்பதான் நடக்க போகுது, இன்னும் 18 நாள்ல இந்த சம்பவம் நடக்கும், 20 நாள்ல இந்த சம்பவம் நடக்கும், 40 நாள்ல இந்த சம்பவம் நடக்கும், 60 நாள்ல உங்களுக்கு உத்தியோகம் கைகூடும், பதவி கிடைக்கும், 60 நாள்ல உங்க பேரு கெட்டு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ராகு ஒரு நாளைக்கு நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, ஒரு பாகை கடக்கிறதுக்கு வந்துட்டு எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு? 18 நாள். 18 நாள். 20ன்னு இருந்ததை நம்ம மாத்த சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஆமா. 30 பாகை கொண்ட ஒரு ராசியை ராகு கடப்பதற்கு எத்தனை நாள் எடுத்துக்கிடுது? 18 நாள். 18 நாள். ஒரு 18 நாள். 18. நான் பேசுறது நல்லா கேக்குதுல உங்களுக்கு? 740 நாள் சார். ஒரு பாகையை கடக்கிறதுக்கு 18 நாள், 30 பாகையை கடக்கிறதுக்கு 540 நாள். 540 நாள். ஓகேவா? புரியுதா? சரிதானே? சரி. இப்போ ராகு வந்துட்டு ஒரு கிரகத்தின் மீது செல்லும் பொழுது அவரு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, இப்படி வச்சு பாத்துக்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த சாட்டை பாருங்க, ராகு வந்து கோச்சார ராகு 18 பாகையில நிக்குது.
அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா தெளிவா சொல்றேன். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கவனிங்க. இது ரொம்ப துல்லியமா உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு பயன்படும். சரியா? இப்போ கும்ப ராசிக்குள்ளதான் ராகு இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு மொத்தம் 30 பாகை இருக்கு. கரெக்டா? அது இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா 18ல இருக்கு. இதுக்கு அடுத்து எங்க போகும்? 17. அதுக்கு அடுத்து 16. அப்படியே எங்க வரும்? கரெக்டா இந்த ராசியோட 1வது டிகிரி வரைய வந்துட்டு அதுக்கு அடுத்து அடுத்த ராசிக்குள்ள வந்துடும். கரெக்டா? ஆமா சார். அப்போ இந்த ராசி கட்டத்துக்குள்ள 18 டிகிரி ஆளுமை செய்யுதுன்னா, இன்னும் ராகு நின்ற இடத்துல இருந்து 30 பாகை வரைய ஆளுமை செய்யும். சரியா? எந்த கிரகமுமே அது நிக்கிற இடத்துல இருந்து 30 பாகை வரை ஆளுமை செய்யும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். ஆனா என் கையை வச்சு நான் இப்படி உங்களை இந்த மானிட்டரை தொட முடியும். புரியுதா? என் கையால தொட முடியுதுல? அதே மாதிரி ராகு தொடக்கூடிய தூரத்தின் அளவு 30 பாகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ராசியில 18 பாகையில நிக்கிறான். அப்போ இந்த ராசியில 18 பாகை வரைய ராகுவின் ஆளுமை இருக்கும். இது புரியுதா புரியலையா? இதை மட்டும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கும்பராசி, கும்பத்துலதான் இப்போ ராகு நிக்குது. 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, அதுக்கு அடுத்தது 10 to 1 ரிவர்சல் அப்படியே வரும். கரெக்டா? சார் 12 தானே சார் வரணும் அடுத்ததுல? மொத்தம் 30 தானே வரணும். வர்றேன் நம்ம பார்ப்போம். இதுக்கு மட்டும் எவ்வளவு வருது? மொத்தம் 18 டிகிரி வந்துருச்சா? கும்பம் முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது என்ன ராசி இருக்கு? கும்பத்துக்கு அடுத்து மகரத்துக்குள்ள போகுமா? நம்ம கணக்கு ராகு வந்து 30 டிகிரி அக்சஸ் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ மகரத்துக்குள்ள பாருங்க. எத்தனை? முதல் 30வது பாகையில நிக்கும். கரெக்டா? அதுக்கு அடுத்து 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, அதுக்கு அடுத்தது 20, அதுக்கு அடுத்தது 19, 18. ஓகேவா? நம்ம சொன்ன டைம் இதுதான். 18 வரைய வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்க 18ல இருந்து 1 வரைய என்னன்னீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். கரெக்டா? ஆமா சார். ரைட். இப்ப ரிவர்ஸ்ல என்ன பாருங்க. இந்த 30 1ன்னு எடுத்து 19ன்னு எடுத்துக்கோங்க. 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. சரியா? இதோட முடியுதா? ஆமா சார். புரியுது சார். ஆமா சார். புரிஞ்சிருச்சா? அப்போ ராகு பகவான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னோக்கி அப்படியே கணக்கு இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்படி உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அவர் இங்க 18ல இருக்காருன்னா அடுத்த கட்டம் 18 வரை அவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இப்ப நம்ம வந்து பரீட்சை எழுதுறோம், பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. கிளாஸ் ரூமுக்குள்ள இருந்தாலும் வாத்தியார் நம்மளை பாப்பாரு, கிளாஸ் வாசல்ல இருந்தாலும் வாத்தியார் நம்ம பாப்பாரு. அது பக்கத்து கிளாஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னா பார்க்க மாட்டாரு. இப்போ வாத்தியார் பார்க்கக்கூடிய தூரத்துல இந்த இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இது புரியுதா? இது புரிஞ்சாதான் நான் அடுத்ததுக்கு சொல்ல முடியும். இது ரொம்ப துல்லியமா பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை. நான் உங்களுக்கு ஈஸியா பார்க்கக்கூடிய வழிமுறை நீங்க பாத்துருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது புரியுதா? புரியுது சார். புரியுது சார். புரியுதா? இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலன்னா கேட்டுக்கோங்கயா. சரியா? இப்போ இதத்தான் நம்ம 1ன்னு எடுத்தோம். கரெக்டா? கும்பராசிய 1ன்னு எடுத்தோம். கரெக்டா? இது 1. அதுக்கு அடுத்தது இந்த துலா ராசியத்தான் என்னன்னு எடுத்தோம்? 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த துலா ராசியிலையும் ராகு என்ன பண்ணுவாரு? 18 பாகை முதல் அதுக்கடுத்து இந்த கன்னி ராசியில 18 பாகை வரை ஆளுமை செய்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது 5வது ராசி. 5 to இந்த ராசி வரைய அந்த ராகுவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ராகுவின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? சரியாயா? சரிங்க சார். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட்.
இதுக்கு அடுத்தது 5 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து 7. 7 என்பது சிம்ம ராசி. சிம்ம ராசியில 18 பாகை முதல் கடக ராசியின் 18 பாகை வரைய அந்த ராகு கிரகத்தோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். சரியா? இதை எதுக்காக இவ்வளவு தூரம் நுணுக்கமா சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்க ஒரு பலனை சொல்லுவீங்க. சார் உங்களுக்கு சூரியன் மேல ராகு போகுது, இப்ப இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சார் இல்ல சார் எனக்கு இன்னும் நடக்கல அப்படிமா. அது ஏன் நடக்கல, ஏன் நடந்துருச்சு, ஏற்கனவே நடந்துருச்சு சார் நீங்க சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரியா? இது வந்துட்டு 7. அதுக்கு அடுத்தது 9வது ராசி இதுதான். இப்போ 9. இப்போ இங்க 18 டிகிரியில இருந்து இங்க 18 டிகிரி வரைய அந்த ராகுவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சூரியன் மேல ராகு போனாலும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம். எல்லா கிரகத்துக்கு மேல ராகு போனாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நேத்து பார்த்தது ஒரு ராசி, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துக்குள்ள அந்த ராகு வர்றாரு அப்படின்னாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? கரெக்ட். இன்னைக்கு என்ன பண்ண பாக்குறோம் அப்படின்னா, இப்போ இப்ப இந்த இடத்துல ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, கலர் மாத்துறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போ சூரியன் நிக்கிறது இந்த இடத்துல இருக்கு. அதோட டிகிரி எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 22 பாகை அப்படின்னு. தெரியலன்னா பாருங்க. தெரியுது சார். தெரியுது சூரியன் சார். இங்க நிக்குது. இப்ப இதோட பாகை 22. ராகு இப்ப எத்தனை டிகிரியில நிக்காரு? கோச்சாரத்துல 18 பாகையில நிக்காரு. கரெக்டா? கரெக்ட். அப்போ சூரியனை மிதிச்சு அதை தாண்டி தானே வந்திருக்காரு. ஆமா. அப்போ நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா, சார் உங்களுக்கு சூரியன் மேல ராகு போயிருக்கு சார். சூரியன்னா அப்பா. அப்பா உங்க அப்பாவுக்கு உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கும் சார் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஓ. அதுக்கு அடுத்தது சூரியன்னா கௌரவம் சார். கௌரவம்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்க கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வந்ததா கேட்கலாமா? கேட்கலாம். சூரியன்னா மூத்த பையன். உங்க பையன் இது நாள் வரை வீட்டுல இருந்தான், இப்ப சமீபத்துல வீட்டுல இல்லாம ஹாஸ்டலுக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்கலாமா? ஏன்னா ராகு என்பவர் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே அப்படியே ஒழுக்கமா அப்படியே இருந்தத அப்படியே தலைகீழா திருப்புவாரு. சரியா? இதை நீங்க கேட்டு பாருங்க. நிறைய பேர் நான் கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆமா சார் இப்ப வரை என் பையன் இங்கதான் இருந்தான், இப்பதான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆமா சார் எங்க அப்பா நல்லா இருந்தார் சார், இப்பதான் இந்த வருஷம்தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு சார். ஆமா சார் எங்க அப்பா திடீர்னு காலம் ஆயிட்டார் சார், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு ஜஸ்ட் செக்அப் போனோம், ப்ரெஷர் கூடிருச்சுன்னாங்க, திடீர்னு இறந்துட்டாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, இந்த ராகு சூரியன் மேல பயணிக்கும் பொழுது. அப்போ ராகு சூரியனை கடிச்சிருச்சு அப்படின்னா சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இந்த பாம்பு என்ன பண்ணிருக்கு, சூரியனை கடிச்சு முடிச்சிட்டு புதுசா முழுங்கிட்டு அதுக்கப்புறமா கடந்து போயிருக்கு. விஷயம் புரியுதா? கண்ணு புரியுதா? கண்ணு பதில் சொல்லுங்க. புரியுது சார். புரியுது சார். ரைட். இப்போ அடுத்தது, இப்ப இந்த கட்டம் 5வது கட்டத்துக்குள்ள இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இப்ப சூரியன் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இங்க 18 எங்க துலா ராசியோட 18 பாகையில இருந்து கன்னி ராசியின் 18 பாகை வரைய என்ன பண்ணோம், அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்ப ராகு இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ கன்னி ராசியில இருக்காரு. கன்னி ராசியில எந்த டிகிரியில இருக்கிறார் அப்படின்னா, சூரியன் கன்னி ராசியில 15 பாகையில இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ராகு இங்க 18 பாகையில நிக்கிறாரு. கன்னி ராசியில 18 பாகை வரை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப ராகு என்ன பண்ணுவாரு, மெல்ல 18, 17, 16, 15 அப்படின்னு போவாரா? 18ல நிக்கிறாரு. கரெக்டாயா? அதாவது இந்த ஆள் இங்கதான் நிக்காரு, ராகு இந்த ராசியில தான் நிக்கிறாரு. அவர் இங்கிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு டிகிரியா நகர நகர என்ன ஆகும், அவர் கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எட்டுமா எட்டாதா?
ம். புரியுதா? எட்டோ ஆ? எட்டோ இங்க நிக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிகிரியான்னு மாறும்போது இங்க என்ன 18ல இருக்கா 17 அப்படின்னு மாறுவாரு. அப்ப இந்த கட்டத்துல என்ன ஆயிரும் 17 அப்படின்னு மாறிடுவீங்க. கரெக்டா? அதுக்கடுத்து ம். 16 அப்படின்னு இங்க மாறினோடனே இங்கேயும் 16 அப்படின்னு எடுத்துக்கிடணும். புரியுதாயா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஆனா நம்ம என்ன கணக்கு அப்படின்னா இப்போ 18 தான் நிக்குது. அதாவது இது எதுக்காக சொல்லித்தரேன்னாயா ஒரு சம்பவம் எப்ப நடக்க போகுது அப்படின்றத நம்ம இதை வச்சு சொல்லலாம். சரியா? ஒருத்தர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. சார் நான் ஒரு பெரிய பிரச்சனையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் மான மரியாதை எல்லாம் போயிருமான்னு நினைக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? இந்த ராகு இந்த சூரியனை கடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை பாகை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பாகை இருக்கு? இன்னும் 17, 16, 15 3 டிகிரி தானே வித்தியாசம் இருக்கு இடையில. ம். ஆமா சார். 3 டிகிரி இருக்கா? 3 ம். இன்ட்டு 1 டிகிரி கடக்கிறதுக்கு எத்தனை நாள்? 18 நாளா? 18. அப்ப 3 டிகிரிக்கு 18. எவ்வளவு ஆச்சு? 54. 4 54. அப்ப என்ன சொல்லணும் நம்ம? 54 நாள்ல சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்னும் 54 நாள்ல உன் பையன் வீட்டுல இருக்கிற பையன் ஹாஸ்டலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவான். சொல்லலாமா? சூரியன்னா மூத்த பையன் சொல்லலாமா? இன்னும் 54 நாளுக்கு அப்புறம் அப்பாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அப்பா நல்லாதான்ப்பா இருக்காரு அப்படிமா பாத்துக்கோ, அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு அப்படின்னா என்ன சொல்லலாம்? இன்னும் ஒரு 54 நாளைக்கு அப்புறம் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். இல்ல அப்படின்னா அவர் ஹையர் ஆபீசர் மாறலாம். அதனால அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகலாம். ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லலாமா? சொன்னா அங்க என்ன ஆகும்? சொன்னா என்ன ஆகும்? சொன்னா அவங்களுக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். சம்பவம் அப்படி நான் கவுண்டிங்யா ஒருத்தர் படுத்த படுக்கையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோ சாமி, உனக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன். ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப படுத்த படுக்கையில இருக்கிறாரு. அவங்க வந்து கேக்குறாங்க, ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம இருக்கிறாருங்க, என்ன இவர் எப்ப காலமாவாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? இதே மாதிரி டிகிரியை கணக்கு போட்டு எண்ணி, அப்பா இத்தனை நாள் பொறுத்துக்கோப்பா, அதுக்கப்புறம் ஒரு கண்டம் இருக்கு, இந்த கண்டம் தாண்டறது கொஞ்சம் சிரமம் தான், அதுல நடக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்லலாமா? சொல்ல முடியாதா? ம். ஏய், நீங்க எல்லாம் நான் நடத்துறது மலைச்சு போய் நிக்கீங்களா இல்ல பங்கரன்னு முழிக்கீங்களா? ஒண்ணும் புரியல, பாத்துட்டு சொல்லுங்கடா. புரியுது கேக்குறது. புரியுதா? சரியா? இத புரியுது வச்சுட்டு புரியுது ஒரு சம்பவம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இத்தனை நாள் பொறுத்துக்கோ, இத்தனை நாளுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு இதுல சூரியன் எடுத்தேன். கரெக்டா? இதே மாதிரி ம். சூரியன் மேல ராகு போகும்போது சம்பவம் இருக்கு, சுக்கிரன் மேல போகும்போது சம்பவம் இருக்கு. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நீ கிளியரா சொல்லணும்னா இந்த டிகிரியை வச்சுக்கோங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு வேண்டாம் சார், நான் மேலோட்டமாவே சொல்றேன் அப்படின்னா சிம்பிளா ராகு நின்ன வீட்டுக்கு 1, 5, 7, 9 இது மேல என்ன கிரகம் இருக்குதோ அதுக்கு என்ன பலனோ அதை மட்டும் சொல்லிக்கணும். சரியாயா? புரியுதா? சரிங்க. ரைட். ம். அடுத்தது போலாமா? அடுத்தது போட்டா போங்க ரைட். ஓகே. அதுக்கு அடுத்தது 2 ராகுவின் பார்வை. ராகு வந்து பார்வை மூலமாகவும் இயக்குவார். சார் ராகுவுக்கு பார்வையே கிடையாதுன்றாங்க, நீங்க என்ன சார் பார்வையெல்லாம் இருக்குன்றீங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கியா? ஆனா உண்மையிலேயே ராகுவுக்கு பார்வை இருக்கிறது. சரியா? நம்மளோட பேசிக் புக்ல எல்லாம் பாருங்க, பார்வையை பத்தி சொல்லி இருக்கவே மாட்டாங்க. என்னையா ம். ராகு பார்வை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? இல்ல இல்ல. என்கிட்டதான் பேசணும், வேற யார்ட்டையும் பேசக்கூடாது. சரியா? சரி. ம். சரி, மியூட் பண்ணிக்கோங்க. ராகுவோட பார்வை இதுல ரொம்ப தீவிரமான பார்வை அப்படின்னா அது 3 தான். சரியா? 3ஆம் பார்வைதான் ரொம்ப தீவிரமான பார்வை. சரியாயா? இந்த 3க்கு தான் பவர் அதிகம்.
இந்த 11 இதை வச்சு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும், டிஃபரன்ஸா இருக்கும். சரியா? இதுதான் லக்னம், இங்கதான் ராகு நிக்குது. சரியா? கோச்சார ராகு. இது 1, இது 2, இது 3. கரெக்டா? அப்போ இந்த ம். பாவகத்தை பார்வையா பாப்பாரு. கரெக்டாயா? அதுக்கு அடுத்தது 7, 7ஆம் பாவத்தை பாப்பாரு. ஆனா இங்க யாரு இருப்பான்? ஏது கேது இருப்பாரா? ரைட். அதுக்கு அடுத்தது 11ஆம் பார்வையால பாப்பாரு. சரியா? இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ராகுவோட பார்வை தான் இருக்கு. இப்போ இதை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம்யா. சரியா? இதை வச்சு எப்படி பலன் சொல்லுவீங்க சொல்லுங்க. ராகு அவரோட விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லவன் கூட சேர்ந்தாதானடா உனக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? உங்களால சொல்லுவாங்க சொல்லிருக்காங்களா சார். இல்லையா? ரைட், ஓகே. பாத்துருக்கோம். இப்ப இந்த ராகு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 3ஆம் பார்வையால எதை பார்க்கிறாரு? லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்கிறாரா? ம். ம். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது எதை பத்தி பேசும்? எதை பத்தி சொல்லுது? வருமானம், பணம், குடும்பம், வருமானம். சரி, 2ஆம் பாவம் எல்லாத்தையும் போடுமா? குடும்பம். ம். வீடு, சொத்து, சரியா? இன்னும் குடும்பம். கரெக்டா? 2ஆம் வாக்கு, பாவத்துல இருக்கிறது வருமானம். வாக்கு, வேற? வாக்கு சொல்லுவாங்க. வாக்கு வாக்கு. வேற? ஆரம்ப கல்வியை குறிக்கும்ல. கல்வி, ஆரம்ப கல்வி. வெரி ஆரம்ப கல்வி. குட், வெரி குட். கல்வி. சரியா? ம். சரி. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு ராகு? ஃபர்ஸ்ட் குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகமாகும். இதுவரைய ஜாதகருக்கு இல்லைன்னா அது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ராகு 2ஆம் பார்வையால பாக்குறாரு. அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையால் பார்க்கும்போது இவங்க குடும்பத்துக்குள்ள புதுசா ஒரு ஆளை கொண்டு வர முயற்சி செய்வார். ம். சொல்லலாமா சரி, சொல்லக்கூடாதா? ஏன்னா குடும்பத்துல சொல்லலாம். இருக்கிறவன் இனிமேல் இன்னொரு அப்பாவை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒரு அப்பாதான் ஒரு அம்மாதான். கரெக்டா? ஆமா, ஆமா. சரியா? ஆனா மனைவி ஒண்ணுதான். ஆமா. ஆனா துணைவி இன்னொருன்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, உண்மையா இல்லையா? குழந்தை, உண்மைதான். ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருந்தாங்கன்னா 3ஆவது குழந்தைக்கு ஒரு ஐடியா வருமா வராதா உங்களுக்கு? வரும். இது நீங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை இதை வச்சு இதுக்கேத்த மாதிரி பலன் சொல்லணும். ம். சொல்லலாமா? சரி, சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம் சார்? ஏற்கனவே உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. ஒண்ணு, இப்ப வந்த வருமானம் இல்லாம செலவாகி போகும், இல்லைன்னா அந்த வருமானம் அப்படியே ஏறி இருக்கும் சார். உங்களுக்கு வருமானம் அதிகமாயிருக்கும். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ம். சொல்லலாம். ஒண்ணு வருமானம் செலவாகி போகும், இல்லைன்னா வருமானம் அதிகமாகி போகும். சரியா கண்ணு? அதே மாதிரி வாக்கு கொடுத்தா அந்த வாக்க இது நாள் வரைய காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ காப்பாற்ற முடியாம போன சூழ்நிலை வரலாம். வரலாமா வர முடியாதா? சரியா? கல்வி, ஆரம்ப கல்வி என்ன ஆகும்? தடைப்படும். நல்லா படிக்கிறவங்களா தடைப்படும். சொல்லலாமாயா? சரி, என்னோட லக்னம் தான் விருச்சிகம். இது எல்லாத்தையும் என்னைய வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும். சரியா? குடும்பம் அப்படின்னு சொல்லுங்கயா, கேளுங்கயா. வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு உள்ள நுழையும் போது என்ன ஆகி போச்சு? இந்த 2ஆம் பாவத்தை பார்க்கும்போது என்னோட வருமானத்தோட அளவு குறைஞ்சிருச்சு. ஆனா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது ஒரு மாதிரியா மாற ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதாயா? அதே மாதிரி வாக்கு, உங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பட்டமளிப்பு விழா ஒரு டேட் வச்சோம், ஆனா அந்த டேட் வைக்க முடியல. அப்ப கொடுத்த வாக்க காப்பாற்ற முடிஞ்சதா? முடியலையா? முடியலைல. ஆமா சார். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாரு ராகு 3ஆம் பார்வையால் ஒரு பாவகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அதுல ஒரு மாற்றம் செய்வார். நீங்க என்ன பண்ணணும்? இதே கோச்சார ராகுவை போட்டு அது 3ஆம் பார்வையால இங்க பாக்குது, அப்ப நமக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்.
சரியா? செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த 7ஆம் பார்வை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை குறிக்கும். கரெக்டா? அப்போ ஆமா. விருச்சிக லக்னம் தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். 7ஆம் பார்வை 10ஆம் பாவகத்தை குறிக்கிறது. அப்ப கேதுனா என்ன? கேதுனா வில்லங்கம், சட்டம். கரெக்டாயா? வேற என்னையா சொல்லலாம்? பிரிவினை. வேற என்னையா சொல்லலாம்? கேதுனா மனை இறுக்கம் சொல்லலாமா? என்ன கண்ணு சொல்லலாமா, சொல்ல முடியாதா? சொல்லலாம். இப்போ இது 10ஆம் பாவகத்தோட இந்த கேது அந்த இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? 10ன்றது தொழில், 10ன்றது பதவி சொல்லலாமா? அப்போ இந்த ஸ்தானங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு வலிமை இழக்கும், தொழில் ஸ்தானத்துல ஒரு தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? சொல்லலாம். ஏதாவது அந்த இடத்துல கேஸ் இருக்கும் தம்பி, உங்களுக்கு என்ன சொல்லலாம்? தம்பி இப்ப நீங்க உங்களுக்கு வந்துட்டு ராகு இந்த பாவத்தோட தொடர்பு இருக்கு, அதனால உங்க தொழில்ல ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏதாவது ஒரு வில்லங்கம், ஒரு கேஸ், ஒரு மனக்கசப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த 10ஆம் பாவத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? சொல்லலாம். எனக்கு இருக்குதா இல்லையா? 10ஆம் பாவம் தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்கு சார். சரியா? நான் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதாவது என்னோட பிசினஸ்ல ஒரு பகுதியை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, இன்னொரு பகுதி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. சரிதானே? ரைட். ஓகே. இப்போ சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. இன்னொன்று ஜீவனம் சொல்லுவாங்கல்ல, ஜீவனம். ஆமா, ஜீவனம். கரெக்ட். ஜீவனம்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, தொழில் எல்லா கழுதையும் ஒண்ணுதான். அதுல சம்பாதிக்கிற வருமானம் இது எல்லாமே அதுதான். சரியா? அப்போ இது இந்த இடத்துக்கு வரும்போது அதுல ஒரு வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி சரி சரி. சரியாயா? அப்படி சொல்லலாம். ரைட். அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது 11ஆம் பார்வை. 11ஆம் பார்வையாக இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தை அவர் பாக்குறாரு? 6ஆம் இடம் சார். 6ஆம் இடம். 6ஆம் இடம் எதை பத்தி பேசும்? நோய், கடன் சுமை, நோய், எதிரி, கடன், தாய்மாமன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணும்போது நான் மதுரை மீனாட்சி மிஷன்ல இருந்தேன். சரியா? நோய் வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது கடன். கடன் இருக்கா? கடன் வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். சரியா? கொஞ்சம் நஞ்சம் இல்ல, லட்சக்கணக்கா வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்ல கண்டிப்பா வாங்கிருவேன். ஓகேவாமா? புரியுதா? ரைட். ஓகே. நோய், கடன். அதுக்கு அடுத்தது எதிரியா? எதிரி. ஆமா, எதிரி தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. சரியா? அடிமை வேலை. ஆமா, இந்த பாவங்கள் எல்லாமே இயங்குது அப்படின்னா இந்த நோய் இது நாள் வரைய இல்ல, இப்ப புதுசா இருக்கு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? இந்த நோய் இது நாள் வரைய இல்ல, ஆனா இப்ப புதுசா இருக்கு. இந்த கடன் ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? அடைச்சிருவீங்க. புரியுதாமா? நான் ஏற்கனவே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு நகையை வச்சிருந்தேன். அதை என்ன பண்ணேன் அப்படின்னா இப்பதான் சமீபத்துல திருப்பினேன். ஓகேவா? புரியுதா? அப்போ எப்படி சொல்லணும்? அப்ப கடன் ஏதாவது வச்சிருந்தேன்னா நகை ஏதாவது அடகுல இருந்தா அதை மீட்டுருவேன். ரைட்டா? கடன் ஏதாவது இருந்தா அதை அடைச்சிருவேன். இல்ல சார் எனக்கு கடனே கிடையாது அப்படின்னா வாங்கிருவேன். வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். சொல்லலாமா, சொல்ல முடியாதா? சொல்லலாம். சரியா? இதுதான் என் கணக்கு. அந்த பாவகத்தோட மட்டும் லிங்க் பண்ணேன். ஜோசியம் சொல்லும் போது நோட்டு கொடுத்தவன் மூஞ்ச பார்த்து சொல்லாம கட்டத்துல என்ன இருக்கும் அதை மட்டும் கடகடான்னு சொல்லு. சரியா? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சொல்லு. அவன் அதுக்கப்புறம் சொல்லுவான் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லு. ஓகேவா? இது புரியுதாயா? பார்வையை வச்சு எப்படி பார்க்கணும்ன்றது தெரியுதுல? என்ன பண்ணணும்? ஒரு சாட்டு போட்டு அப்ப 11ஆம் பார்வையால நம்மள ராகு இங்க பாக்குறாரு, அப்ப நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். புரியுதா? வீட்டுக்காரம்மாவுக்கு போட்டு பாத்திரக்கூடாது. அவங்க வீட்டுல சும்மாதான் இருப்பாங்க. சரியா? ரிசல்ட் நல்லா அவங்களுக்கு கிளியரா தெரியாது.
நம்ம வெளியில போய் நிறைய ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடும் போதுதான் அது வந்துட்டு நமக்கு கிளியரா தெரியும். சரியா? என் பையன் இருப்பான், என் பையனுக்கு 11ஆம் பார்வையாளர் ராகு இங்க பார்க்கிறார் அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியாது. ஓகேவாயா? கிளியரா உனக்கு பதில் சொல்லாது. நம்மள மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க பார்க்கும்போது அது வந்து கிளியரான ஆன்சர் கொடுக்கும். இது புரியுதா? 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். டிகிரியை வச்சு எப்படி நாள் குறிக்கிறது அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்னு ராகுவின் பார்வையை வச்சு எப்படி பலன் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது புரியுதா புரியலையா? புரியுது சார். புரியுது 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 சார். எல்லாத்துக்குமே ஓகே clear-ஆ? சார், ஓகே சார். புரியுது. ரொம்ப ஓகே, புரியுது கம்மியா சார். இருக்கே. இந்த இல்ல சார், நல்லா பேசாம புரியுது. இருக்கிற ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க பாப்போம். புரியுது சார் நல்லா நான் புரியுது. சொன்னாங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு கன்னியா லக்னம். ஓகே. எனக்கு கன்னியா லக்னத்துல ராகு சனி இப்போ கோச்சாரத்துல இருக்கிறாங்க. கோச்சாரம் எல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்ப உங்களுக்கு சரி, கன்னியா எனக்கு லக்னம். ஜன்ம ஜாதகத்துல வந்து மேச வீட்டுல ராகுவும் சுக்கிரன் இருக்கிறாங்க சார். சரி. மேசத்துல ராகு சுக்கிரன் இருக்காங்களா? சுக்கிரன் இருக்காங்க. ஆனா ராகு எப்ப எனக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்ப நான் ஜோசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நல்ல முறைக்கு போயிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர். அப்புறம் எனக்கு சனிக்கு அது இணைவு வந்து 2ஆம் இடத்துலங்க சார். ஆனா ராகு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை வந்து இப்போ முத்ரா லோன் போட்டு ஒரு 2 வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப கரெக்டா அந்த ராகுல முத்ரா லோன் கிடைச்சிருச்சு 6 லட்சம் ரூபாய். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சூப்பர் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு சனி எப்ப வந்தாங்களோ அந்த இருந்து இந்த ராகு வந்து எனக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்க்கை இருக்கிறனால 2ஆம் இடத்து அதிபதி ராகு கூட இருக்கிறனால இந்த ராகு வந்து எனக்கு இந்த 6ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்து வருமானம் நிறைய வருதுங்க சார். அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதான் கேட்டேன். மைனஸ்லயும் எடுத்துக்கலாம், பிளஸ்லயும் எடுத்துக்கலாம் நீங்க. ஆமா சார். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மைனஸ் பண்றாரு சார். பண்ணிட்டு சரி சரி என்னடா நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்போம், இப்ப என்னடா கண்டிப்பா திடீர்னு 6,000 ரூபாய் வருது அப்படின்னு இருக்கோம். திடீர்னு பார்த்தா கண்டிப்பா 20,000 ரூபாய்க்கு போயிடும் சார். சரி 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 சந்தோஷம். என்ன அதனால அது வந்துட்டு சரி. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இயல்பு நிலையிலிருந்து ஒரு மாற்றம். நீங்க இல்ல, எனக்கு வழிபாடு ஒரே ஒரு மட்டும். கேள்வி. என்ன கேள்வினா, இப்போ லக்னத்துக்கு ராகு பகவான் வந்து ஒரு சுபரா இருந்தாருன்னா நம்ம அதை வந்து பிளஸ் பாயிண்டா சொல்லலாமா கிளைண்ட்டுக்கு அப்படின்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. வேண்டாம் சார். நீங்க எதையுமே சரி வந்துட்டு லக்னம் அப்படின்னு எடுத்தெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். நீங்க வேண்டாம். ஓகே அவர் ஓகே. எப்போ ஒரு பாவத்துக்குள்ள நுழையிறாரோ அப்ப அந்த அருமை அருமை. பாவகத்தை தலைகீழா திருப்புவாரு. அதை இருப்பாரு. மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா நல்லதும் பண்ணுவாரு, ஆனா கெடுதலாவும் இருக்கலாம். அது பிளஸ் ஆர் ஆமா மைனஸ் ஆமா. கிளைண்ட் இப்போ பிரிச்சு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தருக்கு சூரியன் மேல ராகு போகுது. கேட்டா ஆமா ஆமா. பையன் ஹாஸ்டல் போயிட்டா சார் அப்படின்றாரு. சரி ஒருத்தருக்கு சரி சூரியன் மேல ராகு போகுது. அப்பங்க என்ன சரி பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரு சரி அவரு கல்யாணத்தை அவரே நிப்பாட்டி நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்படுறாரு. சரி. அப்படியே ஒருத்தர் நான் ஒரே டவுட் தான் சார். அது என்ன டவுட்னா, இப்ப சூரியன் மேல ராகு போகுதுன்னு சொன்னீங்க. ம், இப்ப இவருடைய பையனுடைய ஜாதகத்துல இருந்தா தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு வச்சுங்களேன். தந்தையாரின் போக்கில் ஒரு மாற்றம் அப்படின்னு எடுங்க. அப்படின்னு சொல்றோம் சார். இப்ப தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா அந்த ராகு வந்தா உடம்பு சரியாகிறது நல்லா ஆமா, இருமா இல்ல? ரெக்கவர் ஆயிரும். கண்டிப்பா ரெக்கவர் ஆயிரும். அதுதான் கேட்டேன். அப்படியே வந்து உடம்பு அம்மா போயிருன்னு சொன்னீங்களே, ஆனா அதே ராகு வரும்போது திடீர்னு நல்லாயிருன்னு சொல்லலாமான்னு கேக்குறேன். சொல்லலாம் கட்டாயமா. ஓகே சார். சொல்லலாம் இப்ப சொல்லலாம். ஏன்னா 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கண்டம் சொல்லலாம்னா, ஏற்படும். ஆமா 50 வயசுக்கு மேல அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே இது கொஞ்சம் ஆமா டைம் சரியில்லாத நேரம்ப்பா அப்படி ஆனா 40 வயசுல இருக்கிற தந்தையார் போயிருன்னு சொல்ல முடியாது நம்ம. சொல்லக்கூடாது. நம்ம அப்படி ஆமா சார், சொல்லக்கூடாது. அதுதான் கேட்டேன். தந்தையின் போக்கில் ஒரு மாற்றம் உண்மை அப்படி உண்மை. நம்ம இப்ப அந்த டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம். சூரியன் மேல ஓகே. ராகு வரும்போது என்னென்ன வரும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் அருமை. பார்ப்போம். நன்றி சார். நன்றி ஓகே நன்றி நன்றி ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி சார். சரி ரைட் ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்காயா? ஓகே, அடுத்த இதுக்கு போலாம். சரியா? இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஒண்ணு பார்வை, இன்னொன்னு லக்னம். சரியா? லக்னத்தை வச்சு பார்த்துட்டோம், பார்வையை வச்சு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நட்சத்திர ரீதியாக பாவகத்தை இயக்குவார். சரியா? நட்சத்திர ரீதியாக பாவகத்தை இயக்குவார். இப்ப ராகு 18 டிகிரில நிக்கி என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். என்ன சாமி? 18 டிகிரில இருக்கிறார். என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார்? என்ன சாமி கேட்கல? சதயமா? வெரி குட். சதயம். சதயம். சதயத்துல நிக்கிறாரு. அப்போ இது யாரோட நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம் தானே.
தெரியும் சார். ஆமா. ரைட், ஓகே. அப்ப இந்த ராகுவோட நட்சத்திரம் என்னென்ன ராசியில எல்லாம் வரும்? மிதனத்துல வரும், வேற? துலாத்துல வரும். ஆஹ் எதுக்கு இவ்வளவு லேட் அவ்வளவுதான். ஆகுது? டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டாமா? இல்ல, நான் அந்த இதை ஆன் பண்ணேன் இப்பதான். ரைட், ஓகே. இதுதான் கணக்கு. இதையும் பாருங்க, நல்லா பாருங்க. இது 1, இது 5, இது 9, இப்படித்தான் வரும். அப்போ ராகு நட்சத்திர ரீதியாகவும் பாவகத்தை இயக்குவார். சரியா? இப்போ இதுக்கு உதாரண லக்னம் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க ராகு புனர்பூசம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை கடந்துதான் அதுக்கு அடுத்தது இந்த ராசிக்குள்ள வந்திருப்பார். சரி, புனர்பூசம்ன்ற பாருங்க, பூரட்டாதி. பூரட்டாதிங்க சார். பூரட்டாதி புரட்டாதி 4ஆம் பாதம் எங்க எந்த ராசியில இருந்திருக்கும்? மீன ராசியில இருக்கும். மீனத்துல இருந்து கடந்து வந்திருக்காரு. சரியா? மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். அப்போ ராகு வந்துட்டு பூரட்டாதி 4ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன எடுக்கணும்? இந்த லக்னத்துக்கு குரு அப்படின்ற ஒரு பகவான் என்னென்ன பாவகத்துக்கு அதிபதியா வராரு அப்படின்னு எடுக்கணும். அப்போ பூரட்டாதியில ராகு நிக்கும் போது அவரு எதுக்கு அதிபதியா வர்றாரு? 2, மீனத்துக்கும் 2, மீனத்துக்கும் 5 பாவகத்துக்கு அதிபதியா வராரா இல்லையா? அப்போ இதுலதான் அவர் என்ன பண்ணுவாரு? மாற்றத்தை செய்வார். சரியா? 2ன்றது வருமானம், 5 பூர்வீஸ்தானம், 5 புத்திரஸ்தானம், பூர்வீகம், புத்திரஸ்தானம், குழந்தை. குழந்தை. புத்திரஸ்தானம். சரியா? அப்போ Okay. இந்த ராகு என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதை பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தோட அதிபதி இந்த லக்னத்துக்கு எந்தெந்த பாவகத்துக்கு சொந்தக்காரர்னு பாருங்க. பார்த்த உடனே வந்து கேட்ட உடனே, என்னப்பா உன் வருமானத்துல ஒரு குளறுபடி இருக்கா? என்னப்பா உன் பிள்ளைய பத்தி கேட்கணுமா, உன் பூர்வீகத்தை பத்தி கேட்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேளு. குலதெய்வ கோயில் அது வரும், எல்லாமே வரும். வயசுக்கு ஏத்த மாதிரி கேட்கணும். குலதெய்வம் பத்தின சிந்தனை எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா 2 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் தான் வரும். அப்ப கூட பிள்ளை மேலதான் போக்கஸ்ல இருப்பாங்க. ஓரளவுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 10 வயசு இந்த ரேஞ்சுக்குள்ள போனோடனே இந்த ஒரு தாட் வரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் குலதெய்வத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. பிள்ளைய பத்தி யோசிப்பான், வருமானத்தை பத்தி யோசிப்பான். கல்யாணம் முடிஞ்ச சமயத்துல இதுக்கு அது அப்படி அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிக்கணும். அந்த ஏஜ் டிஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கேள்விகளை கேட்டுக்கணும். இதே மாதிரி குலதெய்வத்து கோயில் போக முடியலையான்னு கேட்டா போக முடியலன்னு சொல்றாங்க சார். அதுதான் கேட்டேன், வேற நல்ல. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போக முடியலையான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வரும்போது ஆமா, இது ஒண்ணு இருக்கும். நான் ஒருத்தவர்கிட்ட கேட்டேன், என்ன தெரியுமா கேட்டேன்? இப்ப குலதெய்வம் கோயில்ல வேலை நடந்துகிட்டு இருக்கா, அது எப்பவும் இல்லாத ஒரு இயல்பு நிலைக்கு மாறாக பெய்து இல்ல பூட்டி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கேன். ஆமா, பங்காளி சண்டை வந்துருச்சு, அதனால கேஸ் கொடுத்து கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சு, கோயிலுக்கு பெரிய பூட்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. என்னோட சூழ்நிலையே பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராகு பகவான் பூரட்டாதி இந்த 4ஆம் பாதத்துக்குள்ள எல்லாம் வரும் பொழுது குழந்தைய விஷயமா ரொம்ப மெனக்கெட்டல் பட்டு ரொம்ப வேதனையோட இருந்தேன். அப்போ வருமானத்தை நினைச்சு குழந்தைய நினைச்சு மிக கடுமையான வேதனைகள் இருக்கு. அப்போ அது சார்ந்த சிந்தனை தான் அந்த நேரத்துல நமக்கு போடும். இதை நீங்க கொஞ்சம் லைட்டா ஆய்வு பண்ணி பாருங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் இயங்குது, 12ஆம் பாவகம் இயங்குது, 8ஆம் பாவகம் இயங்குது. சரியா? இப்ப இந்த ராகு சுயசாரத்துல நிக்கிறாரு, அதனால என்ன நிக்குது? லக்னத்துக்கு 4ஆம் பாவம் இயங்குது, 12ஆம் பாவம் இயங்குது, 9ஆம் பாவம், சாரி 8ஆம் பாவமா வரும். கரெக்ட் தானையா? இது எனக்கு 4, இது 8, இது 12. 12ன்றது என்ன? அயன சயன போகம். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரியுதா? விருச்சிக லக்னத்துக்காரங்க எல்லா வீட்டுக்குமே, சரி 10ஆம் போக்குல சொல்றேன்னு நினைக்கிறேன், விருச்சிக லக்னத்துக்காரங்க எல்லா வீட்டையும் கூப்பிட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, என்னுடைய அயன சயன வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நல்லா தூங்க முடியாம சிரமப்படுறியா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆமா அப்படிமா. 2வது, உயிர் பயம் உண்டா அப்படின்னு கேட்டு பாருங்க. உயிர் பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது போடணும்னு நினைக்கியா? சரியா? நிறைய ரிஸ்க் கவரேஜ் இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கியா?
அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆமா அப்படிமா. சரியா? 4ஆம் பாவகத்துல இந்த சதயம் இருக்குதுல, வீடு கட்டணும்னு நினைக்கியா, கடன் வாங்கணும்னு நினைக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆமா அப்படிமா. சரியா? நான் நிறைய பேர்த்திட்ட ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன். அதனால இதை நீங்க கேட்டு பாருங்க. நான் கேட்டவரை எனக்கு மேட்ச் ஆகுது. சரியா? அப்போ நீங்களும் கேட்டு பாருங்க, உங்களுக்கும் பக்காவா மேட்ச் ஆகும். இது ஒரு மெத்தடு. சரியா சார்? இத்தனை மெத்தடு சொல்லி கொடுத்தீங்கன்னா வர்றவனுக்கு எதை வச்சுதான் சார் சொல்ல? ஏதாவது ஒண்ண வச்சு சொல்லுங்க போதும். ஓகேவா? ஐயா, இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல நல்லா இருக்கு நல்லா பலர் இருக்குண்ணே ஆ? நல்லா இல்ல இருக்கு சார் இல்ல சார் ஆ? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்லைங்க இல்ல சார் இல்ல சூப்பர். இந்த இல்லையா கருத்தை இல்ல நான் இல்லையா வந்துட்டு ஆட்சேபனை பண்றேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க, இல்ல. தப்பு இல்ல. ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட் போலாமா? போலாம் சார். இப்போ ராகு நட்சத்திரத்துக்கு மேல எப்படி பயணிக்கும் பொழுது எப்படி பலனை செய்வாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். ஒண்ணு, அதுக்கடுத்து லக்ன அடிப்படையில பார்த்திருக்கோம், பார்வை அடிப்படையிலையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரகங்களின் அடிப்படையில் எப்படி ராகு வந்து வேலை செய்ய போறாரு. ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தின் மேல ராகு போகும்போது என்ன மாதிரி சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்ப்போம். எதுனாலும் பார்க்கலாம் சார். டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. ஓகேவா? பார்க்கலாம் சார். ரைட். எப்பவுமே ஒரு பலனை கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட அதை சோதிச்சும் பார்த்துக்கணும். நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் இந்த விஷயத்த டைரக்டா கேட்கறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு சில விஷயங்கள்லாம் பர்சனலா கேட்கக்கூடிய விஷயங்களை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிரகம் வந்துட்டு சூரியன். சூரியன் மீது சூரியன் மீது ராகு செல்வதால் ஏற்படும் மாற்றம். ரொம்ப ஓப்பனா சொல்லித்தரையா. ஃபர்ஸ்ட் சூரியனோட காரகம் இதெல்லாம் எடுத்துக்கிடணும். சூரியனோட காரகம் என்ன? தந்தை சொல்லலாமா? சொல்லலாம். வேற என்ன சொல்லுவீங்க? மூத்த மகன். மூத்த மகன். வேற என்ன சொல்ல போற? நிர்வாகம் சொல்ல போறியா? மாமனார் எலும்பு மாமனார். தலை. சரி கண்ணு, சரி கண்ணு, ஒரு கண்ணு, நான் ஒவ்வொன்னா வரேன். சரியா? இதயம், அடிவயிறு. எல்லாம் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி கையில வச்சிருக்கீங்க. அதை பார்த்து கடகடன்னு வாசிடுவீங்க. ரைட், ஓகே. இப்போ பாயிண்ட் போலாம். இப்போ ராகு வராரு இந்த சூரியன் மேல. கோச்சார ராகு சூரியன் மீது வர்றாரு. அப்போ என்ன நடக்கு? இந்த சூரியனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. கரெக்டா? அப்போ தந்தை வந்துட்டு என்ன மாதிரி இருக்காரு? தந்தை நார்மலா இருக்கிறவரு இப்ப அப்நார்மலா மாறிடுறாரு. சொல்லலாமா? சரியா கண்ணு? சொல்லலாமா சொல்ல முடியாதா? ஃபர்ஸ்ட் தந்தை பற்றிய கேள்வி. இப்ப ஜாதகத்துல இந்த ராகு சூரியன் மேல போகும்போது தந்தையை பற்றிய கேள்வி வரும். தந்தையின் உடல்நலம் பற்றிய கேள்வி வரும். தந்தைக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கும். நம்மளோட இயல்பு என்ன? நம்ம உடம்பு எப்ப போல இயங்குறது தான் இயல்பு. அது மேல ராகு வரும்போது அப்ப அதுல ஒரு மாற்றத்தை செய்வார். அப்ப இயல்புக்கு மாறா இருக்கும்னா உடல் ரீதியா ஏதோ ஒரு பாதிப்பு. சரியா? அதுக்கு அடுத்தது
தந்தை சப்போஸ் ஏதாவது அரசாங்க உத்தியோகம் இந்த மாதிரி வேலை பார்த்தாருன்னா இடமாற்றம் ஏற்படும். அவர் இத்தனை நாள் வரைய ஒரு வீட்டிலேயே இருந்திருப்பாரு. அவரு டக்குன்னு இப்ப என்ன ஆகும், ஒரு இடமாற்றம் ஏற்படும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது அப்போ தந்தையே இல்ல அப்படின்னா என்ன வரும்? மூத்த மகன். அப்பாவை பற்றிய எண்ணம் வரும். அப்பாவை பத்தின எண்ணம் வரும். சரி, இப்ப ராகு இப்ப எந்த ராசி கட்டத்துல போய்கிட்டு இருக்காரு? ஒண்ணு கும்பமா? கும்பம். ஆமா, கும்பம். கும்பத்தை முடிச்சுட்டு மகரத்துக்குள்ள போறாரா? ஆமா, மார்ச். கும்ப ராசியை என்ன மாசம்னு சொல்லி சொல்லலாம்? இது மாறு மாசி மாசம். மாசி. தை 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 தை. அப்ப தை மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் தந்தை கவனமாக இருக்க வேண்டும். சொல்லலாமா, சொல்ல முடியாதா? ஏங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருப்பேன். சூரியன் அதாவது இந்த தை மாசத்திலேயோ அதாவது மகர ராசியிலேயோ கும்ப ராசியிலேயோ இருக்கும்போது பிறந்த குழந்தைகள் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆமா, தந்தைக்கு மாரடைப்பு வரும். ஆமா, தனியோட போதாத குறைக்கு ராகு வேற அங்க வராரா? அப்ப என்ன ஆகும்? தந்தைக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கும். சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? என்னக்கண்ணு கரெக்டா வருமா? கரெக்டா வரும் சார். கரெக்டா வரும். சொல்லலாம். கும்பத்துல இருக்கா? சொல்லலாம். கும்பத்துல நிக்கிறவன் என்ன பண்ணிருவான்? துலா ராசி அக்சஸ் பண்ணுவானா? ஆமா. துலாம் என்ன மாசம் தமிழுக்கு? ஐப்பசி. ஐப்பசி. அதுக்கடுத்து சிம்மம் என்ன மாசம்? ஆவணி. ஆவணி. ஓகேவா? அதுக்கடுத்தது மிதுனம் என்ன மாசம்? ஆனி மாசம். ஆனி. ஆனியா? ஆனி. இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்ப என்ன ஆகும்? இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தொந்தரவு, அவங்க அப்பாவுக்கு தொந்தரவு. குழந்தைகளுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பாவுக்கு தொந்தரவு. சொல்லலாமாயா? சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சரி ரொம்ப நம்ம எளிமையா எடுப்போமேயா. இப்ப கடிகாரம்னா என்ன? கடிகாரம் யாரோட காரகம்? கடிகாரம் சந்திரனா? கடிகாரம்னா சந்திரனா? சூரியன். சரியா? கடிகாரம் உங்க கையில கட்டிருக்கீங்களையா கடிகாரம், அதோட காரகம் அப்படின்னா சூரியன். இப்போ இந்த சூரியன் மேல ராகு போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கடிகாரம், கை கடிகாரம் இது ஏதாவது கீழே விழுந்து உடையும். வீட்டுக்கு புதுசா கடிகாரம் வாங்குவாங்க. சரியா? யாருக்காவது சூரியன் மேல ராகு போகுதா? இந்த மாசத்துல எல்லாம் யாருக்காவது சூரியன் நிக்குதா? சரி, எனக்கு இருக்கு. சரியா? எனக்கு சூரியன் மேல ராகு போகுது. எனக்கு வந்துட்டு நான் பிறந்தது வந்து வைகாசி. ஓகேவா? சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னா 28 பாகையில நிக்கும். அந்த எட்ஜில ரிஷபத்துல எட்ஜில நிக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? ராகு மிதுனத்துல 18 டிகிரி, ரிஷபத்துல 18 டிகிரி அக்சஸ் பண்ணுவாரா? அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா இந்த சூரியன் மேல ராகு போக ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு? இப்ப என் கை கடிகாரம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை நான் கோளாறு பார்க்க கொடுத்தேன். வீட்டுல ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரம் வேலை செய்யல, ஒரு புது கடிகாரம் வாங்கினேன். கடையில ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரம் ஓடல, பேட்டரி செல்லு போட்டு மறுபடியும் மாத்துனேன். ஓகேவா? புரியுதா? அதுக்கு அடுத்தது சூரியன்னா நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நிர்வாகத்தில் ஒரு மாற்றம். சரியாயா? ஏதோ ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா இந்த நிர்வாகத்தில் ஒரு மாற்றம். சொல்லலாமாயா?
என்ன மாதிரி மாற்றம்? பாசிட்டிவாவும் மாற்றம் ஏற்படும், நெகட்டிவாவும் மாற்றம் ஏற்படும். உண்மையா இல்லையா? சூரியன்னா திட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது நாள் வரை ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம். இப்ப என்ன ஆயிரும்? அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு. சரியா கண்ணு? புரியுதா? சொல்லுங்க சார். புரியுது சார். ஆமா கண்ணு, நான் வீடு கட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் கண்ணு. இப்ப என்னடான்னா, இப்ப இந்த கடை தொந்தரவு வந்ததுனால புதுசா கடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட இருக்கிறேன் கண்ணு. அதே என் திட்டத்துல வந்த மாற்றம். சரியா? அதுக்கு அடுத்தது கௌரவத்திற்கு பயம் ஏற்படும். கௌரவத்திற்கு பயம் கிடையாது, பங்கம். சரியா? சூரியன் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா கௌரவத்தை குறிக்கும். அதுக்கு பங்கம் ஏற்படும். சரியாயா? கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பதவி மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே ஒரு ஆள் பதவியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு ஆள் பதவியில் இருக்காருன்னா அவர் அந்த பதவியை விட்டுட்டு வேற பதவிக்கு போவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவாயா? புரியுதா? ஒரு ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ஒரு புது வேலைக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கணும். சரியா? சார் கவர்மெண்ட் வேலையில இருந்தா? கவர்மெண்ட் வேலையில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் மேல ராகு, ஹையர் ஆபீசியர் அப்படின்றது சூரியன், அவங்க வேற யாராவது மாறிடுவாங்க. இவங்க நேரத்துக்கு அவங்க மாறி அவங்க என்ன ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்க, என்ன கேரக்டர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாம மண்டை காயும். புரியுதாமா? சரிங்க சார். அம்மா உங்க பையன் ஜாதகத்துல கரெக்டா சூரியன் மேல ராகு போச்சுமா, அப்பதான் அவர் வேண்டான்னு சொல்லி அந்த வேலையை எழுதி கொடுத்தாரு. சரிங்க சார். பாத்தீங்களா? பாருங்க, அவங்களுக்கு துலாத்துல தானே இருக்கு சூரியன். அம்மா கரெக்டா செக் பண்ணி பாருங்கம்மா. நான் பார்த்தேன் பார்க்க போய் தான் கரெக்டா சொல்றேன். சரியா? ஒரு சிலர் ஏற்கனவே போய்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புதுசா வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இப்ப நான் என்னையவே எடுத்துக்கோங்க உதாரணமா. இப்ப ஒரு இன்ஸ்டியூட்ல நம்ம பாடம் சொல்லி கொடுத்தோம், பெசாட்ல இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போமா அப்படின்ற வார்த்தையை நானே உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நான் நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருக்கேனா? அப்ப அந்த ராகு அந்த பாவகத்துக்குள்ள தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து தூண்டிக்கிட்டே இருக்கும். சரியாயா? இந்த மாதிரி சூரியன் மேல ராகு போகும்போதுதான் தலை சுற்றல் ஏற்படும். சரியா? தலை சுற்றல் ஏற்படும். முடி வெட்டுற கடையை மாத்திடுவாங்க. ஏன்னா முடி இருக்கிறது தலையில, அதுல ஒரு மாற்றம். முடி வெட்டும் கடையை மாற்றுவார். அதுக்கு அடுத்தது ஹேர் ஸ்டைலையே மாத்துவாங்க. இதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடு உச்சி எடுத்து வகுந்திருப்பாங்க. இப்ப உச்சி தெரியாத மாதிரி செய்வாங்க லேடிஸ்லாம். அதே மாதிரி மொட்டை போடுவாங்க, வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவாங்க. மொட்டை போடுவாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா பூமுடி கொடுப்பாங்க. அப்ப கிளைண்ட் வரும்போது நம்ம பார்த்த உடனே கேட்கலாம், என்னப்பா மொட்டை போடணும்னு எது வேண்டுதல் எது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்பாவுக்கு முடியலையோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மையா இல்லையா? அப்பாவுக்கு ஹெல்த்ல இஷ்யூ காட்டுதே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? முடியலையோ அப்படின்றத விட ஹெல்த் இஷ்யூ காட்டுதே அப்படின்னு சொல்லி டீசெண்டா பேசணும். சரியா? அவங்க அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம வாட்டில் எதையாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ரெண்டாவது, சூரியன் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய கோவிலில் வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா கோயிலே பூட்டி போட்டுப்பாங்க. ஓகேவாயா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தலைமை ஏற்றிருப்பீங்க, அந்த தலைமை பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பதவிக்கு போகலாம். புரியுதா கண்ணே? சரியா? புதிதாக வண்டி வாங்குவார். அதுக்கு அடுத்தது சூரியன்னா ஆத்மா தானே.
சூரியன்னா ஆத்மா தானே. அப்போ ஆத்ம பயம் ஏற்படும். சரியா? ஸ்கேன் பாக்குறது, எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயம் எடுக்கிறது உயிர் பயம் காட்டும். ஓகேவாயா? இப்ப எனக்கு என் பையன் ஜாதகத்துல வந்து மேச ராசியில யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மொத பையன். ரெண்டாவது பையன் என்ன பண்றான் அப்படின்னா பிறக்கிறான். பிறக்கும் போது மேச ராசியில ராகு இருக்கு, கோச்சார ராகு. ஓகேவா? மேசத்துல அவன் பிறந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நான் டைபாய்டு ஃபீவர்ல படுத்துட்டேன். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொழைப்புமா இல்ல வேற ஆயிருமா அப்படின்ற அளவுக்கு பயம், அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பயம் எனக்கு இருந்தது அந்த நேரத்துல. அப்போ இவன் பிறந்த நேரம் என்ன நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது அது அவன் பிறந்த நேரம் இல்ல. அதாவது அந்த நேரத்துல ராகு வந்துட்டு சூரியன் மேல் பயணிக்கிறார். அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஒண்ணு உடலை பாதிக்கும், இல்லைன்னா பேரை கெடுத்து விட்டு போயிடும். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். சரியா? நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மருத்துவ முறைய வந்து மாத்துவாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ல இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு சித்தாவுக்கு போயிடுவாங்க. வீட்டோட மாடி இருக்கு பாத்தீங்களா, மாடிய கெட்டுவாங்க. சரியா? ஒரு செட்டு போடுவாங்க, கூரை மேய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். முதுகு வலி, வயிறு வலி ஏற்படும். ஏன் இங்க பாரு, ஏற்கனவே சொல்லிட்டு எனக்கு சூரியன் மேல ராகு போகுது. எனக்கு நீ சொன்னா நம்ப மாட்டேன், இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு பேக் பெயின் பயங்கர, ஒரு 3 நாளா கடுமையான பேக் பெயின். ஃபீவர் வந்ததுல இருந்து எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப உப்பி, ரொம்ப ரொம்ப சிரமமான சூழ்நிலை. ஃபுல் டிராவலிங்ல இருந்தேன், எனக்கு பேக் பெயினாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, கரெக்டா சூரியன் மேல ராகு போகும்போது முதுகு வலி, வயிறு வலி வரும். சரியாயா? மதம் சார்ந்த சிந்தனை ஏற்படும். சரியா? மதம் சார்ந்த சிந்தனை ஏற்படும் அப்படின்னா, இது நாள் வரை இந்த சிந்தனை இப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா இப்போ ஏற்படும். இது நாள் வரைய அவர் ஒரு மதத்தின் பேர்ல வந்துட்டு ஒரு உணர்வு இல்லாதவரா இருந்திருப்பார். ஆனா இப்போ அவருக்கு திடீர்னு உணர்வு அதிகமாகும். திடீர்னு நான் RSSல சேர்ந்துறவா, பிஜேபியில சேர்ந்துறவா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். சரியாயா? சூரியன்னா உயிர். இப்ப சூரியன் மேல ராகு போகுது அப்படின்னா என்ன, கரு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவாமா? சூரியன் மேல ராகு போகுது அப்படின்னா கரு உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தங்கம் வாங்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வச்சிருந்த தங்கத்தை மாத்துவாங்க. ஹோமம், தியானம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வாங்க, இல்லைன்னா கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, ஒரு ஹோமம் கிளாஸ் இருக்கு, 25,000 ரூபாய் ஃபீஸ் சொன்னாங்க, யாராவது படிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஞாபகம் இருக்கா? சரியா? சொன்னேன். இருதயம் சரியா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இருதயம் சார்ந்த பயம் ஏற்படும். சரியாயா? சூரியன்னா கண்ணு, திடீர்னு உங்க கண்ணு எரிச்சலாகி கண்ணீரா வரும். இப்ப இந்த சூரியன் மேல ராகு போகும். அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வார். சரியா? சூரியன்னா மலை, இந்த மலை மேல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வார். இருக்கா கண்ணு? தனது நிலையை பற்றிய கவலை இருக்கும். கவலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா இப்படியே இருக்கியே, இன்னும் வாழ்க்கையில முன்னேறாம, என்னடா உன் பொழப்பு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் நிலையை எண்ணி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வெப்ப நோய்ன்னு சொல்லக்கூடிய உடல்ல வரக்கூடிய கொப்பளம், அதுக்கடுத்து காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரையா. பூர்வீக சொத்து பத்தின கேள்வி கண்டிப்பா இருப்பியா. பூர்வீக சொத்தை நம்ம பேர்ல எப்ப எழுதி தருவாங்களா மாட்டாங்களா, எப்படி ஆட்டையை போட்டுருவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். வீட்டுல கண்ணாடி வச்சிருந்தா அந்த கண்ணாடி உடையும். சரியாயா? ஓகேவா?
இதுல யார் யாருக்கெல்லாம் சூரியன் மேல போச்சு, இந்த பலன் எல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லையா பார்த்து சொல்லுங்க. என்னையா மேட்ச் பண்ணி பார்க்கவே இல்லையா? சரி, யார் யார் நான் கேட்டிருக்கேன்ல, இந்த மாசத்துல எல்லாம் பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? மாசி, ஆமா, அதுக்கடுத்து ஐப்பசி, ஆவணி, ஆணி, இந்த மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறீங்களா? சார் ஐப்பசியில என் பையன் தை மாசம் தை மாசத்துல பிறந்திருக்கீங்களா? தை மாசம் சூரியன் 18 டிகிரி. எத்தனை டிகிரியா? 18 டிகிரி. அப்ப உன்னை நெருங்கிருச்சுல. நெருங்கிருச்சு. அப்ப உனக்கு இப்ப இனிமேல இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்னா நோட் பண்ணி பாரு, இதெல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜோதிடம் மருத்துவத்தில் ஆர்வத்தை தூண்டும். சரியா? நீ ஜோசி ஆபீஸ் போட போறேன்னுல, ஆமா, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அடுத்து வேற வேற யாருக்கு மேட்ச் ஆகுது? சார் என் பையன் ஐப்பசி. ஐப்பசியில பிறந்திருக்காரு. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குமா? வீட்டுல ஏதாவது கண்ணாடி உடைஞ்சாமா? தம்பி கிட்ட கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து சொல்லுங்க. அடுத்து வேற சார் என் பையனுக்கு வந்து ஆனி மாசம் பிறந்திருக்க சார், மிதுனத்துல. மிதுனத்துல இருக்கா? ஆமா சார், சூரியன் இருக்கு. ஆனா அப்ப அவன் பிறந்த நேரத்துல கொஞ்சம் நகைகளை வித்துட்டோம் சார், பிறந்து ஒரு வாரத்துல. பிறந்த நேரம் எல்லாம் வேண்டாம் எனக்கு. இப்ப கோச்சார ராகு, இப்ப டிராவல் பண்ணிட்டு இப்ப கரண்ட் சிச்சுவேஷனை மட்டும் சொல்லு. உங்களுக்கு மூத்த பையனாமா இது? ஆமா சார். சரி, ரைட். சரி, இதுக்கு பரிகாரமா? பரிகாரம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சார். அது குனிஞ்சு குனிஞ்சு நிமிரணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காப்பர், சாரி இது ஒரு பித்தளை செம்பு, டம்ளர் இதுலயாவது தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு சூரியனுக்கு முன்னாடி ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துங்க. கரெக்டா இருக்கும். சரியா? இது ஒண்ணு. இது இல்லாம இது கோவில்ல வந்துட்டு குலதெய்வம் கோயில்ல தீபம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க உங்க கோதுமை இருக்கு பாத்தீங்களா, இந்த கோதுமையை வந்து தானம் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். நீ ஒண்ணுமே இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு கொஞ்சோண்டு கோதுமை வச்சு பூவு மாலை எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணிக்கோ. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா நடக்கணும், எனக்கு நெகட்டிவா நடக்காம எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ. எல்லாத்துக்கும் மேல சூரிய பகவான்கிட்ட போறியோ இல்லையோ, ராகு பகவான்கிட்ட கண்டிப்பா போயிரு. சரியா? நேத்து காட்டணும்ல மந்தாரை பூ, அது கிடைச்சா பாரு. அப்படி இல்லை அப்படின்னா உளுந்து, சரியா, உளுந்து வாங்கி கொஞ்சோண்டு முன்னாடி வச்சுட்டு செவ்வரளி பூ போடுவாங்க. என்ன செவ்வரளி பூ, மல்லிகைப்பூ எது கிடைக்குதோ வாங்கி போட்டு உன் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிடு. அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா சுத்திக்கோ. கண்டிப்பான முறையில நல்ல விசேஷம் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா புத்து கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்லு. ஏன்னா விளக்கு அப்படின்றது சூரியனோட சாரம் அப்படின்றப்போ புத்து கோயில விளக்கு போட்டு சாமி கூட சொல்லு. இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுது. சரியா? இதை வந்து பரிகாரமா சரிங்க சார். சார் எனக்கு சொல்லுங்க சார். சார் எனக்கு இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. உங்களுக்கு என்ன லக்னம்? இல்ல கன்னியா லக்னத்துக்கு இப்ப இருக்கு கோச்சாரத்துல. கன்னியா லக்னத்துல ஓகே, கன்னி லக்னத்துக்கு கோச்சாரத்துல 6ல இருக்கு. ஆமா சார். எனக்கு கரெக்டா மார்ச் மாசம் 29ஆம் தேதி இன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டுட்டேன் சார். கீழே விழுந்து அடிபட்டுட்டீங்களா? ஆமா, ரைட் சைடு காலர் போன் வந்து கட் ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் மில்ல வந்து நான் ஒரு 20 வருஷமா ஃபிட்டரா வேற வாட்டு இருந்தேன். சரி. ஆனா எனக்கு வந்து மிதுனத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதனுங்க சார். ஓ, சூரியன். ஆனா 6ஆம் இடத்து அடிமை தொழிலுக்கு போயிட்டு இருந்தவன சொந்த தொழிலா பண்ணி வச்சிருச்சு. ஒரு நிமிஷம் வரேன். மிதுனத்துல வந்து சூரியன், அதுக்கு அடுத்தது செவ்வாயா? புதனுங்க சார். ஆமாங்க சார். சூரியன், செவ்வாய், புதனா? ஆமாங்க சார். சார் நீங்க ரொம்ப பிடிவாதக்காரரால சார் இருப்பீங்க. ஆமாங்க சார். ஆனா 6ஆம் இட அடிமை தொழிலை நிறுத்திட்டு இன்னைக்கு சொந்த தொழில் பண்ற மாதிரி பண்ணிருச்சுங்க சார் நம்மளுக்கு ராகு. சனி வந்து 2ல இருக்காரா? கேது இருக்குங்க சார்.
சனி கேது 2ல இருக்கா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்போ இப்ப இந்த பூரட்டாதியில இருக்கும்போது திருமண வாழ்க்கையை ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சா ராகு? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இடையில தொந்தரவு பண்ணுச்சு. ஆனா நான் வந்து ஆபீஸ் தனியா போட்டுட்டு இங்க வந்ததுனால சன்னியாசியாட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன் சார். அதாவது ஆக்சுவலா நீங்க ரொம்ப நேரம் அவங்க மூஞ்சில முழிக்கல. ஆமா சார், கண்டிப்பா. இது வந்துட்டு ரொம்ப பெட்டரான ஒரு ரெமெடி. ரொம்ப நேரம் அவங்கள ஆமாங்க சார். பார்க்காம இருந்தனால ரொம்ப இதாகாது. 2வது உங்களுக்கு டைவர்ஸ் ஆகாம வாக்குஸ்தானத்துல சனியும் கேது சரிங்க சார். இருக்கிறாங்க. கேது இருக்கிறதுனால நீங்க ஆமாங்க சொல்ற பொய்யை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. சனி கண்டிப்பா, இருக்கிறதுனால கண்டிப்பா. ஒரு விஷயம் அது உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கோ அதை ஆத்மார்த்தமா வெளியில எடுத்து சொல்ற தகுதியை வந்துட்டு இந்த சனி கொடுப்பாரு. ஆனா அந்த சனி வந்துட்டு கண்டிப்பா. உங்களுக்கு யார் அப்படின்னா உச்சமா இருக்கிறார். 2ல ஒரு கிரகம் சரிங்க சார். உச்சம் அப்படின்றப்ப ஒரு 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 விஷயத்த ஆத்மார்த்தமா கடத்தி விடலாம். அதனாலதான் உங்க யூடியூப் சேனல்ல நீங்க வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது அத்தனை பேர் உட்கார்ந்து அப்படியே மறந்து அப்படியே கவனிச்சுட்டாங்க. இதுதான் கண்டிப்பா காரணம். சார். சனியும் கேது இருக்கிறதுனால இது வந்து ஆன்மீகத்துல வந்துட்டு ரொம்ப ஊறும். இந்த சூரியனும் செவ்வாயும் 10ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கு. அப்போ தொழில்ல வந்துட்டு ஒரு 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 பேர் வாங்கக்கூடிய ஒரு ஆளா வருவீங்க. எல்லா பேரும் நல்லா இந்த இருக்குங்க தொழில் சார். பாக்குறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளா வருவாங்க. ஏன்னா ஒளி கிரகம்ல. சார் இந்த கண்டிப்பா சார். குரு திசையில எனக்கு இப்ப சூரிய புத்தி தான் போயிட்டு இருந்தது சார். ம் மார்ச் மாசம் 2029 சூரிய புத்தி கடைசியா போற அன்னைக்கு தோள்பட்டை உடைச்சு விட்டாரு. ம் இப்ப சந்திர புத்தி போயிட்டு இருக்குங்க சார். ஆல்ரெடி இப்ப வந்து எனக்கு இப்ப போயிட்டு இருக்கிற நம்ம ஃபீல்ட் வந்து தசா புத்தி ஆமா வேண்டாம். சார். போச்சார்த்தம் மட்டும் வச்சு பாருங்க. இதுவே உங்களுக்கு 1000 கதையை சொல்லும். இன்னும் பாருங்க, உங்களுக்கு புதன் மேல ராகு போகுது. இப்ப போன் ஏதாவது உடைஞ்சதா? டிஸ்பிளே எதுவும் காலியா? அதுதான் சார் காலர் போலர்ல, அதாவது ரைட் சைடு காலர் போன் கட் ஆயிடுச்சு. அது ஓகே, உங்களுக்கு பிசிக்கல் ஓகே. உங்க போன் ஏதாவது உடைஞ்சதான்னு கேட்டு. கண்டிப்பா. போன் செல்போன் தான் உடைஞ்சிருச்சா? சார் சொல்றீங்க. செல்போன் ஆமாங்க சார், ஆமாங்க. நீங்க உடஞ்சிருச்சு, பாருங்க. உடஞ்சிருச்சு. பாத்தீங்களா? ஏய் புதன்னா நான் சொல்லியிருப்பேன்ல செல்போனு அப்படின்னு. டெலிகம்யூனிகேஷன் காலியா? செவ்வாய். காலி ஆயிடுச்சு. ஆமா. செவ்வாய்னா உடன் பிறந்த சகோதரர் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ உடன் பிறந்த சகோதரின் நிலையில் ஒரு மாற்றம். சரியா? இப்போ ஆமா இந்த சார். இந்த இன்னும் செவ்வாய்க்கெல்லாம் பலன் சொல்லும்போது பாருங்க, இப்படி ஓப்பனா எல்லா பேத்துக்கு முன்னாடி கட்டத்தை போட்டு விட்டீங்க. இன்னும் எல்லா பேரும் பார்ப்பாங்க என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த ராகு வந்துட்டு இவருக்கு சாருக்கு வந்துட்டு இப்போ கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரு? கும்பத்துல இருக்கிறாரு. கும்பத்துல. துலாத்துல சனி இருக்கு. சாருக்கு பாருங்க, இது கரெக்டா 5ஆம் பாவகத்துல சனி. அதாவது சனி மேல ராகு போயிருக்கு. சார் என்ன சொன்னாரு? ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டு விட்டேன். இப்போ புதுசா ஆமா சார். ஜோசியம் வந்துட்டு ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்கு சார் சொன்னாரா? ஆமா, சனினா தொழில்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சா? கொண்டு வந்துருச்சு. ராகு பகவான் கொண்டு வந்துட்டாரு. எப்படி? ஒண்ணு தொழில மாத்துவாங்க, இல்லைன்னா தொழிலை விரிவுபடுத்தி இடத்த தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஓ, சரியா? புரியுதா? நீ தசை புத்தி புரியுது. கழுத குதிரைன்னு எல்லாத்தையும் உள்ள போய் கடைசியில ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த கோச்சாரத்தை மட்டும் வச்சு அப்படியே அள்ளி விடலாம். சரியா? ஆஹ் உண்மையா இல்லையா? சார் இப்போ உங்க கண்டிப்பா. தொழில் மாற்றுவீங்க, மாற்று தொழில் செய்வீங்க, இல்லைன்னா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவீங்க சார் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட் தானமா? புரியுதா? நான் உங்களுக்கு சொல்ல வரது புரியுதா? இத யார் மேட்ச் பண்ணி பார்த்தாங்களோ அவங்களுக்கு இந்த கிளாஸ் 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மேட்ச் பண்ணதுங்க சார். நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு 6ஆம் இடம் அடிமை தொழில் நிறுத்திட்டு எனக்கு இந்த ராகு சொந்த தொழில் அமைச்சு கொடுத்தாருங்க சார். சூப்பர். ஏன்னா அவர் 10ஆம் பாவகத்தையும் பாக்குறாருல. ஆமாங்க சார். ஆமாங்க புரியுதா? சார். இங்க 6ஆம் பாவத்துக்குள்ள கண்டிப்பா. போனாரு. அட் த சேம் டைம் சரி. 9வது பாவம்ன்றது இது நமக்கு வந்துட்டு 10ஆம் பாவம் 9 அப்படின்ற திரிகோணத்தை எடுக்கும்போது அது 10ஆம் பாவம் ஆயிருது லக்னத்துக்கு. அதனாலதான் ஆமாங்க சார். இது நாள் வரை இல்லாத தொழில நம்ம இப்ப செய்வோம் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு டிஸ்ட் கண்டிப்பா, பண்ணிட்டாரு. சரியா? கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே இல்ல. இத மேட்ரு. சரி, ரைட், ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சூரியனை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த சூரியன், சுக்கிரன், குரு இது மேல ராகு வரும்போது அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கும். சரியா? கல்யாணம் முடிச்சவங்களுக்கு, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கிடையாது. கல்யாணம் முடிச்சவங்களுக்கு சூரியன் மேல ராகு போகும்போதும் குழந்தை உண்டாயிரும்.
சுக்கிரன் மேல ராகு போனாலும் குழந்தை உண்டாயிரும், இல்ல குரு மேல ராகு போனாலும் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, எப்ப சாமி குழந்தை பிறக்கும், இப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான நேர காலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்ப இது மேல போகுது அப்படின்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நீங்க உங்க குழந்தைய நீங்க பாருங்க, ஜாதகத்தை எடுத்து போடுங்க, இந்த குழந்தைக்கு குரு எங்க இருக்குன்னு பாருங்க, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரு நின்ற வீட்டிற்கு திரிகோணத்துல கோச்சார ராகு வரும் பொழுதுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் தான் இருக்கேன், எனக்கு ரிஷபத்துல குரு இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு என் குழந்தை பிறந்த அன்னைக்கு ராகு பகவான் இருந்திருப்பார்ல, அந்த ராகுவை மட்டும் எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு அவருக்கு திரிகோணத்தை எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குருவுக்கும் அந்த கோச்சார ராகுவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சரியா? மேட்ச் பண்ணி பாருங்க. நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா வெற்றிக்கும் பக்காவா மேட்ச் ஆகுது. என்ன, எனக்கு ரிஷபத்துல குரு, என் பையனுக்கு அதே ரிஷபத்துல ராகு வரும்போது கரெக்டா குழந்தை பிறந்த. ஓகேவா? நீங்களும் உங்க பசங்களுக்கு வச்சு பாருங்க, உங்களுக்கு எங்க குரு இருக்கோ அதுக்கு கரெக்டா திரிகோணத்துல ராகு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டாகும். அப்ப பொருத்தம் பார்க்கும் போதே இந்த வருஷம் கல்யாணம், அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துருவேன் பாரு, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நாள் குறிக்கிறதுக்கு என்கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லி ஓங்கி போடணும். கரண்ட்ல ஜோசியம் பாக்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு நல்லா இருந்தது, அதனாலதான் எல்லாருக்கும் கடத்தி விடுறேன். நீங்க அப்படியே மகரத்துல குரு நீசம் சார். மகரத்துல குரு நீசம், ஒரு பையன் இறந்துட்டாரு. அப்படியா? குரு நீசம் இல்ல, குரு நீசம் அப்படின்றதுனால நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். நீங்க இல்ல சொல்லித்தரேன். குரு நீசம் அப்படின்றத விட குருவோட கனெக்ட் ஆகக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி பாருங்க, அதுல ஏதாவது ஒரு பகை கிரகம் சம்பந்தப்படும். உடன் பிறந்த சகோதரர்களோட எண்ணிக்கையில ஏதோ ஒண்ணு கம்மியாகுது அப்படின்னா சனி சம்பந்தப்படணும். செவ்வாதான் உடன் பிறந்த சகோதரர், அதுல ஏதாவது ஒரு தொந்தரவு வரும்னா சனி சம்பந்தப்படும். அப்போ குருனா குழந்தை, அந்த குழந்தைகளோட எண்ணிக்கையில ஏதோ ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா அப்போ அதுக்கு பகை கிரகம் அப்படின்னு எடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல சம்மந்தப்படணும். ராகுவோ இல்ல அப்படின்னா சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. குரு நீசம் அப்படின்னா அப்படின்னு எடுக்க வேண்டாம், அப்படி எடுக்கவே வேண்டாம் எப்பவுமே. ரைட், ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. பரவாயில்ல, கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 2-3 பேர்த்த காணோம், மிச்ச ஆளுங்கெல்லாம் பரவாயில்ல பத்திரமா உட்காந்து கவனிச்சிருக்கீங்க. மிக அற்புதமா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி சார், சந்தோஷம். பலன் நல்லா இருக்குண்ணே. தம்பிக்கு ஹலோ, தம்பிக்கு மாசி மாசம் அந்த சூரியன் ராகு மேல சூரியன் இருக்கிறனால வேலையை எழுதி கொடுத்து இன்னொரு வேலை வாங்கிட்டு போயிட்டானே. வெரி குட், வெரி குட். அதெல்லாம் நான் உங்களுக்கு கன்ஃபார்மே நீ பண்ணவே வேண்டாம், எனக்கே தெரியும் நல்லா. நான் நிறைய உட்கார்ந்து மேட்ச் பண்ணி பார்த்து ரிசல்ட் பக்கவா இருக்கு. ஆனா இதை நீ சூட்சமமா சொல்ல தெரியணும் உனக்கு. உனக்கு இப்படி இருக்கு இப்படி ஆகும், உனக்கு அங்க அப்படி இருக்கு அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல தெரியணும், அவ்வளவுதான். 4-5 ஜாதகத்தை வச்சு நீ மேட்ச் பண்ணி மட்டும் பாரு, இது உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். சரியா? சரி, ரைட்டு. மணி 9 ஆக போகுது. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். கிளாஸை பத்தின உங்களோட ஒப்பீனியனை உங்களோட குரூப்ல போடுங்க. சரியா? ஏதாவது புரியல அப்படின்னாலும் சரி என்கிட்ட அப்புறம் கேட்டுக்கோங்க. நான் குரூப்லயே கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூட கூப்பிடுறேன். சீதாமா, கிளாஸ் ஓகேவா? சீதாமா, புரியல? ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கேன், மேலோட்டமாவே பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டீட்டெயிலா பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் இதே மாதிரி இது டயத்துல வச்சிருவோம். வர்ற சண்டே வந்து பட்டமளிப்பு விழா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காம கலந்துக்கோங்க. இடம் வந்துட்டு நான் உங்களுக்கு காலையில உங்களுக்கு பார்த்து போட்டு விடுறேன். ஓகேவா? நாளைக்கு எல்லா பத்தியும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார், கடைசி வரை இருந்து கிளாஸுங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.